ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நியூயார்க்கிலேருந்து 1894 வருடம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா சென்னையில் இருக்கிற இளைஞர்களுக்காக எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என் வீர இளைஞர்களே, உங்கள் 11 அக்டோபர் கடிதம் நேற்று கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. நமது பணிகளுக்கு இதுவரை எந்த இடையூறும் வரவில்லை. மாறாக நாம் வளர்ச்சியே கண்டுள்ளோம். இது எனக்கு பேரானந்தத்தை தருகிறது. சங்கத்தை பலப்படுத்தி வளரச் செய்யுங்கள். அன்பு, நேர்மை, பொறுமை இவை மூன்றும் இருந்தால் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. வளர்ச்சி அதாவது விரிந்து பெருகுதல், அதாவது அன்பு. இதை தவிர வாழ்க்கை என்பது வேறு என்ன? எனவே எல்லா அன்பும் வாழ்வு. அன்பே வாழ்வின் ஒரே நியதி. எல்லா சுயநலமும் மரணமே. இந்த உலகமோ அல்லது மறு உலகமோ, இது உண்மை. நன்மை செய்வது வாழ்வு, பிறருக்கு நன்மை செய்யாமல் இருப்பது சாவு. நமது பார்வைக்கு தென்படுகின்ற மனித மிருகங்களுள் 190 பேர் இறந்தவர்கள், வெறும் பிணங்கள். ஏனெனில் என் இளைஞர்களே, அன்புடையவனை தவிர பிறர் வாழ்பவர்கள் அல்ல. என் குழந்தைகளே, உணர்ச்சி கொள்ளுங்கள், உணர்ச்சி கொள்ளுங்கள். ஏழைகளுக்காக, பாமரர்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக உணர்ச்சி கொள்ளுங்கள். உணர்ச்சியில் ஆழ்ந்து செல்லுங்கள். இதயமே நின்று மூளை குழம்பி உங்களுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என தோன்றும் வரையிலும் உணர்ச்சியில் மூழ்குங்கள். பிறகு இறைவனின் திருவடிகளில் உங்கள் அந்தராத்மாவை சமர்ப்பியுங்கள். அப்போது ஆற்றல் வரும், உதவி வரும், குறையாத ஊக்கம் வரும். பாடுபடுங்கள், பாடுபடுங்கள். கடந்த 10 ஆண்டுகளாக இதுவே எனது குறிக்கோளாக இருந்து வந்தது. பாடுபடுங்கள். இதையே இன்னும் சொல்கிறேன். என்னை சுற்றிலும் இருளாக இருந்தபோதும் பாடுபடுங்கள் என்றேன். இப்போது ஒளி வருகின்ற வேளையிலும் பாடுபடுங்கள் என்று அதையே சொல்கிறேன். என் குழந்தைகளே, பயம் வேண்டாம். நட்சத்திரங்கள் மின்னுகின்ற அந்த பரந்த வானம் இடிந்து விழுந்து உங்களை நசுக்கி விடுமோ என்று பயத்துடன் அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்காதீர்கள். கொஞ்சம் பொறுங்கள். இன்னும் சில மணி துளிகள்தான். அந்த வானம் உங்கள் காலடியில் கிடக்கும். பொறுங்கள். பணத்தால் பயனில்லை, பெயரால் பயனில்லை, புகழால் பயனில்லை, கல்வியால் பயனில்லை. அன்பு ஒன்றே பயன் தருவது. துளைக்க முடியாத சுவர்களை எல்லாம் துளைத்து முன்னேற்றக்கூடியது ஒழுக்கம் ஒன்றுதான். இப்போது நமக்கு முன் உள்ள பிரச்சனை இதுதான். சுதந்திரம் இல்லாமல் எவ்வித வளர்ச்சியும் சாத்தியமில்லை. நமது முன்னோர்கள் மத சிந்தனைக்கு சுதந்திரம் அளித்தார்கள். அற்புதமானதொரு மதம் நமக்கு கிடைத்தது. ஆனால் சமுதாயத்தின் கால்களில் கனத்த சங்கிலியை கட்டி வைத்தனர். அதன் பலனாக நமது சமூகம் ஒரு வார்த்தையில் சொல்வதானால் அதிபயங்கரமாக காட்டுமிராண்டித்தனமானதாக இருக்கிறது. மேலை நாட்டிலோ சமூகத்திற்கு எப்போதும் சுதந்திரம் இருந்து வந்தது. அவர்களுடைய சமுதாயத்தை பாருங்கள். அதற்கு மாறாக அவர்களது மதத்தையும் பாருங்கள். வளர்ச்சிக்கு முதல் நிபந்தனை சுதந்திரம். சிந்திக்கவும் பேசவும் சுதந்திரம் தேவையானது போல் உணவு, உடை, திருமணம் முதலிய ஒவ்வொரு விஷயத்திலும் பிறருக்கு தீமை செய்யாத அளவில் மனிதனுக்கு சுதந்திரம் வேண்டும். உலகாயுத நாகரிகத்தை எதிர்த்து முட்டாள்தனமாக கூச்சலடிக்கிறோம். சீச்சி, இந்த பழம் புளிக்கும் கதைதான் இது. இந்த முட்டாள்தனங்களை எல்லாம் உண்மை என்றே வைத்துக்கொள்வோம். இந்தியா முழுவதிலும் உண்மையான ஆன்மீக நாட்டம் கொண்ட ஆண்களும் பெண்களும் 1 லட்சம் பேர் இருக்கலாம். இந்த 1 லட்சம் பேர் ஆன்மீகத்தை பெறுவதற்காக 30 கோடி மக்கள் அநாகரிகத்திலும் பட்டினியிலும் மூழ்கி வாட வேண்டுமா? ஒருவன் கூட ஏன் பசியில் வாட வேண்டும்? முகமதியர்களால் எப்படி இந்துக்களை வெல்ல முடிந்தது? உலகாயுத நாகரிகத்தை பற்றி இந்துக்கள் அறியாததால் தான். தைத்த உடைகளை அணிவதற்கு கூட முகமதியர்களே இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உணவில் தெருப்புழுதியை கலக்க விடாமல் எப்படி சுத்தமாக உண்பது என்பதை அவர்களிடமிருந்து இந்துக்கள் கற்றிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டுமானால் உலக ஆதாய நாகரிகம் ஏன்? ஆடம்பரம் கூட அவசியமானதுதான். சோறு வேண்டும், சோறு வேண்டும். இங்கே ஒரு பிடி சோறு கொடுக்க மாட்டாராம். சொர்க்கத்தில் நித்தியானந்தத்தை தருவாராம். இத்தகைய ஒரு கடவுளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்தியாவை உயர்த்த வேண்டும். ஏழைகளுக்கு உணவு தர வேண்டும். கல்வியை பரப்ப வேண்டும். புரோகிதத்துவத்தின் கொடுமைகளை அகற்ற வேண்டும். புரோகித கொடுமை வேண்டாம். சமுதாய கொடுமை வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் சோறு இன்னும் அதிகம் வேண்டும். இன்னும் அதிகமான வாய்ப்புகள் வேண்டும். நம் நாட்டின் இளைஞர்களான முட்டாள்கள் ஆங்கிலேயரிடமிருந்து அதிக அதிகாரம் பெறுவதற்காக கூட்டம் கூடுகிறார்கள். அதை பார்த்து ஆங்கிலேயர்கள் சிரிக்கின்றனர். அவ்வளவுதான். பிறருக்கு சுதந்திரத்தை அளிக்க தயாராக இல்லாதவனுக்கு சுதந்திரம் பெற தகுதி கிடையாது. அதிகாரம் அனைத்தையும் ஆங்கிலேயர் உங்களுக்கே தந்து விடுவதாக வைத்துக்கொள்வோம். என்ன ஆகும் அந்த அதிகாரம்? சாதாரண மக்கள் அதை பெறாமல் இருப்பதற்கே பயன்படும். அடிமைகள் அதிகாரம் கேட்பது பிறரை அடிமைப்படுத்தவே. இதை மெதுவாகத்தான் சாதிக்க வேண்டும். அதிலும் நமது மதத்தை வற்புறுத்துவதன் மூலமும் சமுதாயத்திற்கு சுதந்திரம் அளிப்பதன் மூலமுமே இதை செய்து முடிக்க வேண்டும். பண்டைய மதத்திலிருந்து புரோகித கொடுமைகளை வேருடன் பிடுங்கி எறியுங்கள். எஞ்சுகின்ற அந்த மதம் உலகில் மிகச்சிறந்த மதமாக இருக்கும். நான் சொல்வது புரிகிறதா? இந்தியாவின் மதத்தை கொண்ட ஒரு ஐரோப்பிய சமுதாயம் ஒன்றை உங்களால் உருவாக்க முடியுமா? முடியும்.
முடியக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என் நம்பிக்கை. எனது மாபெரும் திட்டம் இதுதான். மத்திய இந்தியாவின் குடியிருப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும். அங்கு உன் சொந்த கருத்தை சுதந்திரமாக செயல்படுத்த வேண்டும். இந்த சிறு முயற்சி பல பக்கங்களிலும் பரவி அனைத்தையும் மாற்றியமைத்துவிடும். இதற்கு கட்டாயமாக பணம் வேண்டும். ஆனால் பணம் வரவே செய்யும். இதற்கிடையில் மத்திய சங்கம் ஒன்றை அமைத்து இந்தியா முழுவதிலும் கிளைகளை ஏற்படுத்தி கொண்டே செல். மத அடிப்படையிலேயே இப்போது தொடங்கு. அதிரடியான சமூக சீர்திருத்தம் எதையும் இப்போது பிரச்சாரம் செய்ய வேண்டாம். அதே வேளையில் முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கவும் வேண்டாம். எல்லோருக்கும் முக்தி உண்டு, எல்லோரும் சமம் என்று போதித்த பண்டைய ஆச்சாரியர்களான சங்கரர், ராமானுஜர், சைதன்யர் போன்றவர்களின் வழியில் சமுதாயத்தை புதுப்பிக்க முயற்சி செய். அதனுடன் பஜனை முதலியவற்றிற்கும் ஏற்பாடு செய். முதல் கிளையை தொடங்கும் போது ஒரு விழா நடத்தலாம். கொடி முதலியவற்றுடன் தெருபஜனை, சொற்பொழிவு போன்றவை நடைபெற வேண்டும். பிறகு வாரந்தோறும் ஒருமுறை அல்லது பலமுறை சங்கத்தின் கூட்டம் நடைபெற வேண்டும். உன்னில் ஊக்கத்தை பற்றட்டும். பிறகு அதை எல்லா இடத்திலும் பரப்பு. வேலை செய். வழிநடத்தி செல்லும் போது பணியாளனாகவே இரு. சுயநலமற்றவனாக இரு. ஒரு நண்பன் மற்றொருவனை தனிமையில் திட்டுவதை ஒருபோதும் கேட்காது. எல்லையற்ற பொறுமையுடன் இரு. உனக்கு வெற்றி நிச்சயம். இந்தியாவின் பத்திரிகைகள் எதுவும் அனுப்ப வேண்டாம். வேண்டிய அளவு வந்துவிட்டது. இனி தேவையில்லை. எங்கெங்கு சங்கங்களை ஆரம்பிக்கிறாயோ அங்கு மட்டும்தான் வேலை செய்ய அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில் வேலை செய். பிறரது நன்மைக்காக வேலை செய்வதே வாழ்க்கையின் லட்சியம். ஐயருக்கு நான் தனியாக எழுதவில்லை. பாராட்டுரைக்கு நான் அனுப்பிய பதிலே போதும் என்று நினைக்கிறேன். அவருக்கும் பிற அன்பர்களுக்கும் எனது இதயபூர்வமான அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவி. அவர்கள் அனைவரும் மாமனிதர்கள். ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இரு. நான் உன் பெயருக்கே கடிதங்களை எழுதுகிறேன் என்பதற்காக அமெரிக்கர்கள் சொல்வார்களே, அதுபோல் எல்லோரையும் அடக்கி ஆள நினைக்காது. அப்படி ஒரு முட்டாளாக நீ இருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் எச்சரிக்கை செய்வது என் கடமை என்று நினைக்கிறேன். இதுதான் இயக்கங்களை எல்லாம் சீர்குலைத்து வீழ்த்துகிறது. போலித்தனம் கூடாது, பொய் கூடாது, போக்கிரித்தனம் கூடாது. இதுவே நான் விரும்புவது. நான் எப்போதும் இறைவனையே நம்பியிருக்கிறேன். பகலின் பிரகாசம் போல் விரிந்து நிற்கின்ற சத்தியத்தையே நம்பியிருக்கிறேன். பெயரும் புகழும் தேடிக்கொள்வதற்காகவோ, ஏன் பொது நன்மைக்காகவோ கூட நான் போலியாக வாழ்ந்தேன் என்று கரை கொண்ட மனசாட்சியுடன் இறக்க நான் விரும்பவில்லை. ஒழுக்கக்கேடு என்ற மூச்சுக்காற்று கூட வீசக்கூடாது. செயல்முறை கொள்கையின் மாசின் நிழல் கூட படியக்கூடாது. சலன புத்தி வேண்டாம். ரகசிய வித்தை என்ற அயோக்கியத்தனம் வேண்டாம். இருட்டில் செய்கின்ற எதுவும் வேண்டாம். குரு என்னிடம் தனிப்பட்ட முறையில் பிரியமாக உள்ளார் என்ற பேச்சு வேண்டாம். ஏன் நம்மில் யாரும் குரு என்பதே வேண்டாம். என் வீர குழந்தைகளை, முன்னேறுங்கள். பணம் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, மனிதன் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, முன்னேறி செல்லுங்கள். உங்களிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா? உங்களிடம் இறைவன் இருக்கிறாரா இல்லையா? முன்னேறி செல்லுங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். எதுவுமே உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. கவனமாக இருங்கள். உண்மைக்கு புறம்பான அனைத்தின் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். உண்மையை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். நாம் வெற்றி பெறுவோம். அது மெதுவாகவே இருக்கலாம், ஆனால் வெற்றி நிச்சயம். நான் இல்லாமலே இருந்தால் எப்படி வேலை செய்திருப்பீர்களோ அப்படி வேலை செய்யுங்கள். வேலை உங்கள் மீதே சார்ந்திருக்கிறது என்று நினைத்து ஒவ்வொருவரும் வேலை செய்யுங்கள். 5000 ஆண்டுகள் உங்கள் மீது கண் வைத்து கவனித்து வருகிறது. இந்தியாவின் எதிர்காலம் உங்களையே சார்ந்துள்ளது. வேலை செய்து கொண்டே போங்கள். நான் எப்போது திரும்பி வருவேன் என்பது தெரியாது. வேலைக்கு அதிக வாய்ப்புள்ள களம் இது. இந்தியாவில் மிஞ்சி போனால் என்னை புகழ்வார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு காசு தரமாட்டார்கள். தாங்களே பிச்சைக்காரர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு தான் எங்கிருந்து பணம் கிடைக்கும்? பாவம். அதனுடன் கடந்த 2000 ஆண்டுகளாக அதற்கும் மேலாக கூட பொதுநலப் பணி என்பதையே அவர்கள் இழந்து கிடக்கிறார்கள். நாடு, பொதுப்பணி முதலிய கருத்துக்களை அவர்கள் இப்போதுதான் கற்று வருகிறார்கள். எனவே நான் அவர்களை குறை கூற தேவையில்லை. இன்னும் அதிகமாக பின்னால் எழுதுகிறேன். ஆசீர்வாதங்கள். அன்புள்ள விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தை படிக்கும்போது எனக்கு சிகானி ஹுசைன் ஞாபகம் வருது. அவர் தன்னுடைய கடைசி ஆசையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த கடிதத்தை படிக்கும்போது எனக்கு விவேகானந்தர் இவருக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. இவர் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. அவர் இறைவனடி சேர்ந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே விவேகானந்தர் நேற்று கடிதத்தில் சொன்னார்ல, ஒரு மனிதன் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டானாக்கா அவனை தடுத்த இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையுமே முடியாது அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய உண்மையான ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். நம்மளுடைய இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு நிறைய பெருமை தேடி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, உண்மையான மன தூய்மையோட, விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோடு நம்ம செய்கிற எல்லா விஷயமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.